மூச்சுக்கு 300 முறை இந்தியா கூட்டணி என பேசும் ஸ்டாலின் காங்கிரஸ் ஆட்சி செய்யும் கர்நாடகத்திடமிருந்து தண்ணீர் கேட்டு பெறாதது ஏன் என எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஸ்டாலின் அரசு கடனில் மூழ்கிக் கொண்டிருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். பார்த்தீங்கன்னா மொத்த அரசாங்கத்தினுடைய வருவாய் 3,31,568 கோடி. அரசாங்கத்துடைய மொத்த செலவு 3,73,201 கோடி. வருவாய் பற்றாக்குறை 42,000 கோடி. இதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் நிதி மேலாண்மை என்ற ஒரு குழு அமைச்சோம். நிதி மேலாண்மை சரி செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டாங்க. நிபுணர் குழு அமைக்கணும்னு சொன்னாங்க, அதை அமைச்சாங்க. அந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்ட பிறகு அந்த நிபுணர் குழு என்ன பணி செய்து அதனுடைய அறிக்கை அரசாங்கத்தை தாக்கல் செய்தார்களா, அந்த அறிக்கையில் என்னென்ன சுட்டி காட்டியிருக்கின்றார்கள், அதையெல்லாம் எதுவுமே இது வரைக்கும் வெளியிடலை. நான் பல முறை கேட்டுட்டேன், வெள்ளை அறிக்கை வேணும்னு சொல்லி அதெல்லாம் வெளியிடலை. இந்த குழு அமைச்ச பிறகு தான் அதிகமாக கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த ஆண்டு 25-26ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 1,05,000 கோடி கடன் வாங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த அரசாங்கனுடைய வேடிக்கை என்னன்னா, இப்போ அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் கடன் வாங்கித்தான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடுது. எல்லா பத்திரிகை ஊடகத்திலையும் நீங்கள் தெரிவிச்சிட்டீங்க. இருந்தாலும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். இந்த அரசாங்கம் இன்றைக்கு கடனிலே முழுகி கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு எந்த ஒரு திட்டத்தை அறிவித்தாலும் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் கடனை பெற்றுத்தான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இதுதான் இந்த அரசுடைய நிலை. இப்படிப்பட்ட அவல நிலையை இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கின்றது. கடந்த ஆண்டு இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் என்ற பெருமையை திரு ஸ்டாலின் அவருடைய அரசு பெற்றிருக்கு என்பது இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. யாரோட யார் கூட்டணி இருக்கிறாங்க? காங்கிரஸோட தானே திமுக கூட்டணியில் அங்க வைக்குது. ஆனால் அதையெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை. திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கோ இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கோ மக்களை பற்றி கவலைப்படுவது கிடையாது. நமக்கு தண்ணி கிடைச்சானே, தண்ணி கிடைக்காட்டி போனால் என்ன, எப்படியாவது அரசியல் செய்ய வேணும், அப்படித்தான் திரு ஸ்டாலின் நினைக்கிறார். இன்றைக்கு கர்நாடகத்தில் ஆள்வது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியோட தான் இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்றம் அங்கே வைக்குது. ஏன் அவளோட பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை பெற வேண்டும்ல? அப்புறம் இந்தியா கூட்டணி மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறாரு. அந்த இந்தியா கூட்டணி மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? ஒரு இந்தியா கூட்டணி நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த இந்தியா கூட்டணி நீங்கள் அமைத்த பிறகு அந்த கூட்டணியின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நீங்கள் முன்னெடுத்து சென்று பெற்றிருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னதை போல 13 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க, அப்போ மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெற்றிருக்கலாம், நதிநீர் பிரச்சனையை எளிமையாக தீர்த்திருக்கலாம். எதுவுமே செய்யல. ஆட்சி அதிகாரம் வேணும், அதற்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான். அது யதார்த்தமான உண்மை. தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு இவர்கள் தேர்ந்தெடுத்தா என்ன மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் போய் அமர வேண்டும் என்பதாக அவருடைய நோக்கமே ஒழிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்வதாக சரித்திரமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு வர்றாங்கல்ல, இன்றைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் அழைச்சிருக்கிறாங்க, இல்லை தலைவர்கள்லாம் அழைச்சிருக்கிறாங்க. அப்போ நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு பற்றி தான் அழைச்சிருக்கிறார். இங்கே மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்கார். மும்மொழி கொள்கை திராவிட முன்னேற்ற கழகம் 13 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது கல்வி பொதுப்பட்டியலில் இருந்தது. அதை மாநில பட்டியலுக்கு ஏன் மாற்றல? இதை மாற்றிருந்த அந்த பிரச்சனையை எழுதாதுற. சரி, இப்போ பல்வேறு மாநிலத்துக்கு சென்று முதலமைச்சர்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. இதில் ஒரு கோரிக்கை தான் வச்சுக்க, இன்னொரு கோரிக்கையை வைக்கல. கர்நாடகத்தில் என்ன இருக்குது? கன்னடம் தான் தாய்மொழி. தெலுங்கானாவில் என்ன இருக்குது? தெலுங்கு தான் தாய்மொழி. ஒரிசாவில் என்ன இருக்குது? ஒரியா தான் தாய்மொழி. கேரளாவில் மலையாளம் தான் தாய்மொழி. இங்கே எல்லாம் போய் அங்கங்கே இருக்கின்ற
அந்தந்த கட்சி தலைவர்கள் அங்கங்கே கட்சியில் இருக்கிற முதலமைச்சரை பார்த்து இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரை கூட்டத்தில் கலந்துன்னு சொல்றீங்களே, இதை ஏன் வைக்கல? இந்த கோரிக்கை ஏன் வைக்கல? எல்லாம் தாய்மொழி தானே முக்கியம். நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோம்? ஆங்கிலம் தமிழ் 2 மொழியும் தொடர வேண்டும் என்று நம்ம வைக்கிறோம். மும்மொழி கொள்கை வேண்டான்னு. அப்படி மற்ற மாநில இன்றைய அமைச்சர்கள்லாம் சென்றாங்க, அவளை அழைக்கிறீங்களே, அழைப்பு கொடுக்கல, அப்பொழுது ஏன் இதை வலியுறுத்தல? ஏன்னா அவெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா கர்நாடகத்தில் தேசிய கொள்கையை ஏற்றிட்டாங்க, தெலுங்கானாவில் ஏற்றிக்கிட்டாங்க. அதனால் அதை அவர் சொல்லவே மாட்டாங்க. இதையெல்லாம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த கூட்டத்தை கூட்டுறார ஒழிய மாநில மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இந்த கூட்டம் கூட்டல.